மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இன்று மே மாதம் 1 தேதி புனித சூசையப்பரை தொழிலாளர்களுக்கு பாதுகாவலர் என்று திருச்சபை போற்றி கொண்டாடுகிறது. தேவதாயின் வணக்க மாதம். இந்த மே மாதம் முழுவதும் தேவதாய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். ஆகவே தேவதாயின் மாதம் இதுவல்லவோ, இதை கருத்தாய் புரிந்து சிறப்பாய் கொண்டாடுவோம் மக்களே வாரீர் என்று அருமையான திருவழிபாட்டு பாடல் உள்ளது. இன்று இந்த உழைப்புக்கு வந்தனம் செய்வோம். உழைப்பை ஒரு பெருமையாக கருத வேண்டும். ஆகவே சொல்லப்படுகின்ற பல மொழிகளை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். நாங்கள் சேற்றிலே கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றிலே கை வைக்க முடியாது என்பது எவ்வளவு உண்மை. உழவு தொழில் செய்பவர்கள் அந்த சேற்றிலே அவர்கள் காலை வைத்து அந்த நாற்று நடுதலிலிருந்து கடைசி வரைக்கும் கடினமான உழைப்பை பெற்றால்தான் இந்த நெல் பல வகையான சம்பா பயிரோ குறுவை பயிரோ இப்படி பல வகையாக பெற்று சோழ நாடு சோறுடைத்து என்று ஏராளமான நெல்லை பெறுகிறோம். நமக்கு உணவாக இந்த அரிசி கிடைக்கிறது. உழைப்பின் கனியாக. அந்த உழைப்பு இல்லாவிட்டால் அது கிடைக்காது. ஆக இந்த உழைப்பின் மாண்பை பற்றி குறிப்பிடும் பொழுது, ஆண்டவன் உலகின் முதலாளி, அனைவரும் அவனுக்கு தொழிலாளி என்ற கவிஞனின் கூற்று விவிலிய கூற்றுகளை பிரதிபலிக்கிறது. ஏதேன் தோட்டத்தை பயன்படுத்தவும் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார் என அழகுபட கூறுகிறது தொடக்க நூல் 2:15. எனவே ஒரு 10 கருத்துக்களை இன்றைய செய்தியாக சிந்திப்போம். 1. உழைப்பு மனித நியதி. இறைவன் மனிதனின் இயல்பாக அதை வைத்துள்ளார். ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என்பது இறைவன் கொடுத்த ஒரு நியதி. 2. உழைப்பு மனிதனின் மாண்பு. மனிதன் உழைப்பதனால் மதிப்பு பெறுகிறான். உழைப்பின் வடுக்கள் வீரத் தழும்புகள் எனலாம். உழைப்பவனுக்குத்தான் மரியாதை. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. எப்படியாவது காசு சம்பாதிச்சிட்டா அது மரியாதை. உழைப்புக்கு மரியாதை, உழைப்பவனுக்கு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். பல புத்தகங்களை நான் தயாரிப்புக்கு படிக்கும் பொழுது, இன்றைக்கு நல்ல ஓவியர்கள் யார் அப்படின்னு சொன்னால் உடனே லியோனார்டோ டா வின்சி, மைக்கேல் ஆஞ்சலோ, பிக்காசோ அப்படின்னு, நம்முடைய ரவி வர்மா, நம்ம நாட்டில் சமீபத்தில் இருந்த உசைன், இப்படி பலரை சொல்லுவோம். ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா அழகான ஓவியத்தை சுவற்றிலோ அல்லது ரோட்டிலோ படித்து பிச்சை காசுக்காக காத்து கொண்டிருப்பான் ஒரு நல்ல படைப்பாளி. அவனுக்கு இருக்கக்கூடிய திறமையை வெறும் சில்லறை காசுகளால் மதிக்கிறோம். ஏதோ இறக்கப்பட்டு கொடுப்பது. அந்த திறமை வளர்க்கப்பட்டு உரிய இடத்தில் இருந்தால் எத்தனை மதிப்பு பெறுவான். பல சமயங்களில் இப்படித்தான் உழைப்பு கண்டுகொள்ளப்படாமல் உதாசீனப்படுத்தப்படுகிறது என்பதற்கு இயேசுவும் சூசையும் உதாரணம். ஆக சூசையப்பருடைய தொழில்
தச்சு தொழில். எனவே இயேசுவுக்கும் அது கூடி வருகிறது. இவர் தச்சர்தானே என்று ஒரு நற்செய்தியிலே, இவர் தச்சனின் மகன்தானே என்று இன்னொரு நற்செய்தியிலே. உழைப்பை வைத்து அல்லது செய்கின்ற தொழிலை வைத்து வர்க்கபேதம் பார்ப்பது உலகம். ஆனால் இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம். உழைப்பு மனிதனின் மாண்பு. மனிதன் உழைப்பதனால் மதிப்பு பெறுகிறான். உழைப்பின் வடுக்கள் வீரத்தழும்புகள் எனலாம். 3, இறைவனின் படைக்கும் வேலையில் பங்கு பெறுகிறான். இறைவன் படைக்கும் பொழுது ஒரு சிற்பியாக, ஒரு படைப்பாளியாக அவர் செய்தது போல ஒவ்வொரு வேலையிலும் மனிதன் பங்கு பெறுகிறான். 4, உழைக்க இயலாத குழந்தைகளை, உடலிலும் உள்ளத்திலும் பாதிப்பு உடையவர்களை காப்பாற்றுகிறான். யாரெல்லாம் முடியாதோ அவர்களுக்கு உழைத்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். உதாரணமாக தள்ளாத வயதில் நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய குடும்பத்தில் ஒரு சில சமயத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக நோய்வாய்ப்பட்டோ அல்லது விபத்துக்கள், ஆபத்துக்கள் இவைகளினால் பாதிக்கப்பட்டு எழுந்து நடக்க முடியாத, வேலை செய்ய முடியாத வகையில் இருப்பவர்களையும் அந்த குடும்பத்தார் காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் பெற்றோர்களை கூட விடுதிகளிலும் ஆசிரமங்களிலும் கொண்டு விடுகின்ற பழக்கம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களை தாங்க வேண்டும். உலகை நேசிப்பது, பண்படுத்துவது, பாதுகாப்பது அவனது கடமை. அவன் சுயநலத்திற்காக பேராசை கொண்டு பணம் சேர்ப்பதற்காக மரங்களை, செடி கொடிகளை அநியாயமாக வெட்டி சாய்க்க கூடாது. சுற்றுப்புற சூழ்நிலையிலே மரங்கள் இன்றைக்கு அந்த பெரிய இமயமலையில் அந்த புண்ணிய தலங்களுக்கு அருகிலே வெள்ளம் கரை புரண்டு அனைத்து கிராமத்தையும் கோவில்களிலும் அடித்து சென்றதற்கு முக்கிய காரணம் அங்கு இருக்கக்கூடிய மரங்கள் அழிக்கப்பட்டு மனைகளாக்கப்பட்டு வீட்டு மனைகளாக கட்டினதால். மரங்கள் மண் வளத்தை பாதுகாக்கிறது. அதனால் பாருங்கள் ஏற்படுகின்ற இழப்பு. எனவே அது மரங்களோ அல்லது அடுத்து வருவோம் மீன்களை கொல்வது நச்சு பொருட்களால் என்பதையும் பார்ப்போம். 6, மணல் திருடுதல். சுலபமாக இப்பொழுது அடிக்கடி நாம் செய்தித்தாட்களில் பார்க்கிறோம். மலைகள், காடுகளை வளைத்து போட்டு ஏழை எளிய மக்களை துன்புறுத்தி நிலங்களை பாழ்படுத்தி விடக்கூடாது. இவைகளெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிறது. உலகை அழிக்க உரிமை இல்லை. அணுகுண்டும் பேராபத்து விளைவிக்கும் ஆயுதங்களும் இயற்கைக்கும் மனுக்குலத்துக்கும் கேடு விளைக்கும் சாதனங்கள். அணுவை துளைத்து சக்தியை பெற்று மின்சக்தியை பெறுதல் ஏற்றுக்கொள்ளத்தக்கது, மனிதனுக்கு பயன்படக்கூடியது. ஆனால் அந்த அணுவை பயன்படுத்தி மனித வர்க்கத்தையே பூண்டோடு அழிக்கக்கூடிய நாச வேலை கண்டிக்கப்பட வேண்டியது. 6 மறுபடியும் ஆலைகளிலிருந்து வெளிப்படும் நச்சு பொருட்கள் இயற்கையை சீரழித்து உயிர்களை, மீன்கள், விலங்குகள், மரம், செடி, கொடிகள், மனிதர்கள் கொள்வது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டியது. இப்போ நான் சொல்றது என்னவோ பெருசாக புரியாதான் இருக்கும். அதே விஸ்வரூபம் படத்தில் அந்த மயிலுக்கு ஜெயலாம் செத்து போச்சு, அது நல்லா புரிஞ்சுக்கும். இந்த கதிர் இயக்கத்தினால் எல்லாம் பறவைகள் எல்லாம் அழிவதை அந்த படம் காட்டுவதை பார்த்த பிறகு நமக்கு அதில் புரியும். சினிமாவில் காட்டினா எல்லாம் புரியும். இங்கே சொன்னால் தான் இது ஆழ்ந்த கருத்து, இது புரியவில்லையே. அதை தான் சொல்லுகிறது. இப்படி பல வகையான நச்சு பொருட்களை அல்லது அணு ஆயுதங்களை பயன்படுத்தி மீன் வளமோ அல்லது விலங்கினங்களையோ அல்லது மரம், செடி, கொடிகளையோ மனிதர்கள் கொள்வது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டியது. இவைகளெல்லாம் மனிதனுடைய நல்வாழ்வை பாதிக்கக்கூடியவைகள். வேலைகள் எல்லாமே மாண்பு சேர்க்க வேண்டியவை. இவைகளை தரம் பிரிப்பது வேறு. ஆனால் வேலைகளால் ஒருவரை தரக்குறைவாக பார்ப்பது வேறறுக்கப்பட வேண்டியது. தெருவை சுத்தம் செய்பவர், கழிவறைகளை சுத்தம் செய்பவர், செருப்பை தைப்பவர், வாயிற் காப்போர் எல்லோரையும்
கடைநிலையினர் என கருதுவது தவறு. எல்லா வேலையும் மாண்புமிக்க வேலைதான். அது சுத்தம் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் காலர் ஜாப் என்று இருந்தாலும் சரி, அனைத்து வேலையும் செம்மையானது, மதிப்புக்குரியது. தொழிலாளர்களுக்கு தகுந்த கூலி அளிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும். காப்பீட்டு தொகை, நோயில் தகுந்த மருத்துவ வசதி அளிக்கப்பட வேண்டும். இது அரசு அலுவலகமாக இருந்தால் இவைகள் எல்லாம் கடைபிடிக்கின்றன. கடைபிடிக்கலைன்னா உடனே கொடி பிடிச்சிடுவாங்க. இருக்கவே இருக்குது நெய்வேலி நிறுவனம். கொஞ்சம் அச்சு புச்சுனா உடனே கொடி ஸ்ட்ரைக்கு தான். ஆகவே ஒரு சேர்மன் இருந்தார், ஒரு நல்ல மனுஷன். அவர் இப்படி மனித மாண்பை பாதுகாக்கக்கூடியவர். அவர் வீட்டுக்கு நாங்களும் சில சந்திக்கும் போது திடீர்னு ஃபியூஸ் ஆகிடுச்சு, லைட்டெல்லாம் போயிடுச்சு. உடனே நம்மள என்ன சொல்லுவோம், தம்பி யாருப்பா, யாருக்கா பாருங்கப்பா, எலக்ட்ரிஷியன் போய் ஃபியூஸ் பாருங்கன்னு. இவர் ஏஞ்சி போனார், ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போனார், டெஸ்டர் எடுத்துகிட்டு போனார், ஃபியூஸ் போட்டார். சேர்மன், ஏன் நான் செய்யக்கூடாதா? எனக்கு அது தெரியுமே. அது வேண்டும். இப்பொழுதெல்லாம் பெரியவர்கள் எல்லாம் வேலை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள். தவறான மனநிலை. எல்லா வேலைகளையும் கற்று தெரிந்து அவைகளை செய்ய வேண்டும். எந்த வேலை செய்தாலும் அது இழிவல்ல என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். தொழிலாளர்களும் தங்கள் உரிமைக்காக போராடுவது வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் தங்கள் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அரசாங்கம் நடத்தும் பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் சரியாக வருவதில்லை. சம்பளத்திற்கு உரிமை கோருவோர் சரியாக வேலை செய்ய வேண்டும். தொழிலாளர்களும் தங்கள் உரிமைக்காக போராடுவது வரவேற்கப்பட வேண்டியது. தன்னுடைய உரிமையை கேட்கின்ற சமயத்திலே தன்னுடைய கடமையை செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். ஆகவே இப்பொழுதெல்லாம் அரசு பள்ளிக்கூடத்தில் ஏன் போய் பிள்ளைங்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்க? அங்கே ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படித்தானே? ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கப்பட்டால் எல்லா பள்ளிக்கூடத்திலும் படிக்கலாமே. அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய வாத்தியார் தாம் பிள்ளைங்களை எங்கே படிக்க வைப்பார்? அவர் வேறு ஏதாவது பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைப்பார். இவ்வாறு செய்கின்ற வேலைகள் கடமையோடு செய்யப்பட வேண்டும். வேலை கூடங்கள் தகுந்த வசதியுடையவர்களாய் இருக்க வேண்டும். வேலை செய்கின்ற இடத்துல தகுந்த பாதுகாப்பு நமக்கு தேவை. எப்படி நான் அடிக்கடி சொல்கின்றேன், உணவு, உடை, இருப்பிடம், அதன் பிறகு அன்பு, மதிப்பு, ஏற்பு, பாதுகாப்பு, இவைகளெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய தனித்தன்மைகள், தேவைகள். இறுதியாக உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். உழைக்காதவன் உண்ணலாகாது. இது ஒவ்வொரு மனத்திலும் எழ வேண்டும். தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித வளனார் ஒரு தச்சர். அவர் நேர்மையானவர். தொழிலில் நேர்மை, வாழ்வில் நேர்மை, குடும்பத்தில் நேர்மை உடையவராய் இருந்தார். மேற்கூறிய அனைத்தையும் கடைபிடித்தவர் வளனார் என கூறலாம். ஆண்டவரை வளர்த்த தகப்பன் ஒரு தச்சர் என்பதற்கு தொழிலாளிகளான நமக்கு ஒரு பெருமையாக உள்ளது. எந்த தொழில் செய்யினும் வேண்டியது இரண்டே, நேர்மை, நாணயம். இதை சூசையப்பரை பின்பற்றி கடைபிடிக்க இறைவனிடம் இறைஞ்சுவோம்.